வணக்கம், வெல்கம் பேக். இந்த பதிவு நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, மெயினா லேடிஸ்க்காக மட்டும்தான் போடுறேன். அதுவும் வண்டி ஓட்டு லேடிஸ்க்காக போடுறேன். பல சமயம் நானே யோசிச்சிருக்கேங்க, நம்ம லேடிஸ் எல்லாம் ஆணுக்கு சமமா எல்லா வேலையும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டூ வீலரும் ஓட்டுறோம் அப்படிங்கிறது சின்ன வயசுலயே பார்த்தா எல்லா குழந்தைங்கள்ல இருந்து இப்போ காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது வந்து டூ வீலர் ஓட்டுறாங்க. அந்த விஷயம் எவ்வளவு பெரிய தப்புன்னு நிறைய தடவை மனசுல யோசிச்சிருக்கேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டூ வீலர் ஓட்ட மாட்டாங்க, எல்லா இடத்துக்கும் நடந்து போகணும், இல்ல ஆட்டோல போகணும், இல்ல பஸ்ல போகணும். அப்படி இருக்கும்போது பாதி வேலைகளை கணவர்மார்களோ கூட பிறந்தவங்களோ சப்போர்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. அதனால குறையும் வேலை லேடிஸ்க்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சது வந்து எல்லா வேலையும் லேடிஸ் தலையில தான் வந்து விழுது. ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறதா இருக்கட்டும், டியூஷன் கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், எல்லாமே லேடிஸ் தான் பண்றாங்க. அப்படிப்பட்டவங்களா நீங்க, இது உங்களுக்காக தான். சோ இந்த மாதிரி ஓட்டிட்டு போறவங்களுக்குலாம் ரொம்ப காமனா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், அதாவது முதுகு வலி பயங்கரமா வலிக்கும். நீங்க எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகும்போது உங்களுக்கு முதுகு ஸ்ட்ரெச் ஆகும் போது ஒரு சுகம் இருக்கும் பாத்தீங்களா, அது ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. சோ என்ன பண்ணலாம் இந்த முதுகு வலி குறையறதுக்கு? நான் சட்டுன்னு ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், நீங்க வண்டி ஓட்டுற ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போறவங்களா இருந்தா அட்ட ஸ்ட்ரெச் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டாதீங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்து அப்பப்ப ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஒரு சைடா ஒரு பேகை மாட்டிக்கிட்டே வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கண்டிப்பா அதனாலயும் உங்களுக்கு பெயின் வரும். ஸோ போடுறதா இருந்தா 2 பக்கம் மாற்ற மாதிரி பேக் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காலை கீழே பேக் அதை வச்சுக்கிற மாதிரி பேக்னா நீங்க வச்சுட்டு அந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போங்க. இந்த பெயின்க்குலாம் முக்கியமான காரணம் உங்களோட ப்ராப்பர் போஸ்டர் இல்லாததுனால. அதனால வண்டி ஓட்டும் போது உங்க கை ஷோல்டர் ரெண்டும் ரிலாக்ஸா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எரெக்டா உட்காந்து ஓட்டுங்க. கூன் முதுகு போட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை விட ரொம்ப முக்கியம், நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், பேக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் சின்னதா பண்ணீங்கன்னா அந்த பெயின் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். சிவியரா இருந்ததுன்னா ஒரு வார்ம் கம்ப்ரெஷன் ஒரு 10 நிமிஷம் வச்சீங்கன்னா அந்த பெயின் ரிலாக்ஸ் ஆகும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பேக் பெயின்ல இருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். டேக் கேர்.